சாயி ராமாயணம் அஞ்ஞான காண்டம் அத்தியாயம் 50. தம்மை ஞானமுள்ளவர் என்று புகட்டிக்கொண்டு அயோக்கிய செயல்களில் ஈடுபடுபவர் சபிக்கப்பட்ட உணர்வு நிலையில் வாழ்கிறார். அவர் கும்பகர்ணனைப் போல நித்திரையில் ஆழ்ந்திருக்கிறார். வேதங்களின்படி வாழ்க்கை நடத்த இயலாமலும் வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்க முடியாமலும் வாழ்பவருக்கு சித்தத்தை தூய்மைப்படுத்த அஞ்ஞானத்தை அகற்றுவதுதான் ஒரே வழி. சத்துவம், ராஜசம், தாமசம் ஆகிய முக்குணங்களாலும் ஒளி முதலாகிய இன்ப நுகர்ச்சிகளாலும் பிறவியுறுப்பு மற்றும் வாய் போன்ற துவாரங்களின் மூலமாகவும் படைக்கும் தெய்வமாகிய பிரம்மதேவர் உட்பட அனைவரும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றனர். இவ்வுலகில் வாழும் அனைத்து உயிரினங்களும் ஆதி அந்தமில்லாத மாயையால் சூழப்பட்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு போன்ற மனவிகாரங்களின் மீது மோகம் கொண்டு அனைத்து உயிரினங்களும் அஞ்ஞானத்தில் மூழ்கியிருக்கின்றன. ஜீவன் அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டிருக்கிறது. அஞ்ஞானத்தையும் ஆசைகளையும் கர்ம பந்தங்களையும் துண்டித்துவிட்டால் ஜீவனின் சுத்தமான உருவம் வெளிப்படும். பசுவின் மடி நிறைந்து முளைக்காம்புகளில் பால் ஒழுகிக் கொண்டிருக்கின்றன. இறுக்கமாக மடியில் ஒட்டி கொண்டிருக்கும் உண்ணுண்ணிகளோ அசுத்தமான இரத்தத்தின் மீதுதான் பேராசை. பாலின் மேல் அவற்றுக்கு என்ன இச்சை? தவளையையும் வண்டையும் கவனியுங்கள். அழகான தாமரை மலர்களே அவை வாழும் சூழல். வண்டு வாசனை மிகுந்த மகரந்தத்தை சுவைக்கிறது. தவளையோ சேற்றில் இருப்பதைத்தான் புசிக்கிறது. தனக்கு எதிரிலேயே ஞான பொக்கிசம் இருப்பதை மூடன் காண்கிறான். ஆயினும் அஞ்ஞானத்தின் மீதே அவன் ஆவல் காட்டுகிறான். மூடனுக்கு அஞ்ஞானமே ஞானமாக தெரிகிறது. அஞ்ஞானத்தை நிர்மூலமாக்கிவிட்டால் பிரம்ம ஞானம் தானாகவே தோன்றுகிறது. ஆதலின் அஞ்ஞானம் எது என்று ஆரம்பத்திலேயே தீர்மானம் செய்வது அவசியம் என்று அறிவீர்களாக. பிரம்ம ஞானத்திற்கு சமமாக பவித்திரமானது மூவுலகங்களிலும் எதுவும் இல்லை. அதனுள் உறையும் உபதேசம் மாபெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது இன்றி ஜீவனுக்கு பயனில்லை. அறிவு சம்பந்தமான விஷயமாக பிரம்மம் இருந்திருந்தால் புலன்களில் ஏதாவது ஒன்று அதை காட்டியிருக்கும் அல்லது நிரூபித்திருக்கும். பிரம்ம தத்துவம் புலன்களுக்கு அப்பாற்பட்டதெனினும் அறிவால் கிரகிக்க கூடியது என்று வாழ்நெறி நூல்களாகிய ஸ்மிருதிகள் கூறுகின்றன. பிரம்ம தத்துவம் புலன்களுக்கு அப்பாற்பட்டதெனினும் அறிவால் கிரகிக்க கூடியது என்று வாழ்நெறி நூல்களாகிய ஸ்மிருதிகள் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றன. ஆயினும் வேதத்திற்கு இக்கருத்து சம்மதம் இல்லை. புத்தி சக்தி போன்றவை இல்லாது போய்விட்டால் எதையும் கிரகித்துக் கொள்ள வேண்டிய தேவையே இல்லாமல் போகிறது. முழுமுதற் பொருள் என்ற ஒன்று இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ள இடமில்லாமல் போகிறது. எவை எவையெல்லாம் புலன்களால் உணரக்கூடியனவோ அவை அவையெல்லாம் இருக்கின்றன. மற்றவை இல்லை என்பது எல்லாரும் அறிந்த பிரசித்தியான ஒரு கோட்பாடு. இக்கோட்பாட்டை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் பிரம்மம் என்ற ஒன்று எப்பொழுதுமே இருந்திருக்க முடியாது என்றாகிறது. விளக்கம் இவ்வாறு அமைகிறது. ஆனால் இது அனர்த்தம். புத்தி என்றும் அழிவின்றி நிரந்தரமாக இருக்கிறது என்பதே ஆழ்ந்ததும் பரந்ததுமான ஆராய்ச்சி சிந்தனையால் விளைந்த பாரம்பரியமான விளக்கம். பிரளய காலத்தில் புத்தி மறைந்து போகலாம். ஆனாலும் தான் இருந்த அனுபவத்தால் அது தொடர்ந்து வாழ்கிறது. ஆத்மாவே பிரபஞ்சத்தின் மூலம். இதில் சந்தேகமே இல்லை. ஒரு பானையை கல்லால் அடித்தால் அதனுடைய உருவம் அழிந்து போகிறது. உடைந்து போன துண்டுகளே மீதி. பானையின் உருவம் மறைந்துவிட்ட போதிலும் அது இருந்ததை ஒட்டாஞ்சில்லுகள் காட்டுகின்றன. பானையின் உபயோகம் நாசமாகி விட்டிருக்கலாம். ஆனால் பானையின் இருப்புக்கு முடிவென்பதே இல்லை. பானை இருந்ததற்கும் அதற்கு ஒரு உபயோகம் இருந்தது என்னும் உண்மைக்கும் ஒட்டாஞ்சில்லுகளே சாட்சி. எந்த செயலின் முடிவும் சூனியமாகாது. முடிவு என்பதே இருந்தது என்பதை குறிப்பால் உணர்த்துகிறது அன்றோ? மனச்சாட்சியை மதிக்கும் நற்குணம் நட்புத்தியை குறிப்பால் உணர்த்துவதே இதற்கு பிரமாணம். எல்லா சேஸ்திரங்களுமாகிய புனித தலங்களும் தீர்த்தங்களும் விரதங்களும் புனிதமானவையே. ஆனால் புனிதத்தில் புனிதமானது ஞானம். பிரம்ம ஞானம் இல்லாது செய்யப்படும் பஜனையும் பூஜையும் அர்த்தமற்ற செயல்கள். சித்தம் அஞ்ஞானத்தால் மாசுபட்டிருக்கிறது.
இறைவனிடம் பக்தி செலுத்தாமல் சித்தத்தை தூய்மைப்படுத்த முடியாது. பக்தியின்றி ஞானம் முளைப்பதில்லை. ஆகவே முதலில் அஞ்ஞானம் இது என்று அடையாளம் கண்டுபிடி. அஞ்ஞானத்தின் பிடியிலிருந்து விடுபட வேண்டுமெனில் அதன் இயல்பையும் விவரங்களையும் தெளிவாக புரிந்து கொள். பக்தியே இதை அறிய உதவும் சாதனம். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்.